என் அன்பு கனிந்த நாவ கொண்டு அருந்து போன காலனியாக பேச வந்திருக்கிறேன் உங்கள் முன்னால். உழைப்பதற்காகவே விலைக்கு வாங்கப்படும் அடிமைகள் நாங்கள். மனிதர்களின் பாதங்களுக்கு பயண வாகனங்கள். உள்ளே ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்று அறிவிக்கும் பித்தளை போர்டுகள் பின்னால் வந்தவை. நாங்களோ வெகு காலமாக அந்த வேலையை செய்து வருகிறோம். காலமெல்லாம் உழைத்தாலும் வாசலில் மட்டுமே வாசம் புடுகிறோம். நாணத்தில் கவிழும் தாமரை கண்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்பாக என்னைத்தான் சந்திக்கின்றன. அப்படிப்பட்ட காலனியான நான் அருந்து போவதற்கு முன்பு நடந்த சில நிகழ்வுகளை சொல்கிறேன், கேளுங்கள். ஆரம்பத்தில் என்னை நீங்கள் வாங்கிய போது என்னை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்றீர்கள். நீங்கள் சாமி கும்பிட்டு விட்டு வரும்போது கோவிலில் அவ்வளவு கூட்டம். அதனால் பல காலனிகளுக்குள் என்னை மட்டும் அபூர்வமாய் தேடி கண்டுபிடித்து பெருமூச்சு விட்டீர்கள். அந்த நொடி நீங்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று எண்ணி ஆனந்தமடைந்தேன். ஆனால் அதை அப்போது யோசிக்கும் போது புரியவில்லை. இப்போது யோசிக்கும் போதுதான் புரிகிறது. அதற்கு நீங்கள் என் மீது வைத்த அன்பு காரணம் இல்லை, என்னை வாங்கிய பணத்தின் மீது கொண்ட பற்றுதான் காரணம் என்று. தலையில் சிறிது நேரம் சுமக்கும் கிரீடத்திற்கு கொடுக்கும் மரியாதையை உங்களையே சுமக்கும் எனக்கு நீங்கள் கொடுப்பதில்லை. ஏன் 6 மாதமானாலும் உங்களுக்காக ஓடாய் தேயும் மனிதன்தான் நான். மனிதன் இல்லை, உங்களை சுமக்கும் ஒரு கருவி நான். அது மட்டுமல்லாமல் கற்களும் முட்களும் உங்கள் பாதங்களை காயப்படுத்த வரும்போது உங்களுக்கு எந்த வலியும் ஏற்படக்கூடாது என்பதற்காக எல்லா வலியையும் நானே அனுபவித்துக் கொண்டேன். நாங்கள் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கும் போதுதான் தெருவோர தொழிலாளியின் வயிற்றுப்பாட்டுக்கு வழி பிறக்கிறது. அப்படி நான் அருந்து போன என்னை தைப்பவரின் மகன்தான் அமெரிக்காவின் அதிபர் ஆப்ரஹாம் லிங்கன். காலனி இல்லாமல் நடக்கும் நமக்கே சிரமமாக இருக்கிறது என்றால் அந்த தெய்வம் இந்த உலகையே சுற்றி வந்து ரட்சிப்பால் அவளுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று எண்ணி ரவுஸ் பீட்டர் மீனாட்சிக்கு வாங்கி கொடுத்த காலனி ரவுஸ் பீட்டர் மீனாட்சியின் மீது வைத்த பக்தியை மட்டும் சொல்லவில்லை. இந்த காலனி இருந்தால் அந்த கடவுளுக்கு கூட கால் வலிக்காது என்று எங்கள் பெருமையும் தான் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் ராமனின் எத்தனையோ ஆபரணங்கள் இருந்த போதும் அவரின் காலனியையே அவருக்கு நிகராக வைத்து ஆட்சி செய்தான் பரதன். அப்படி கடவுளுக்கு நிகராக சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்த என்னை நீ புறக்கணிக்கிறாயா? உடனே நீங்கள் கேட்கலாம், கடவுளுக்கு நிகராக உன்னை சிம்மாசனத்தில் வைத்திருந்தார்கள் என்றால் உன்னை அணிந்து கொண்டு ஏன் கோவிலுக்குள் வரக்கூடாது என்கிறார்கள் என்று நீங்கள் கேட்டால் அதற்கு நான் சொல்லும் பதில், நன்கு கேட்டுக்கொள் மனிதா, வேறொன்றுமில்லை. என்னை அணிந்த புண்ணியத்தால் நீ கோவிலுக்குள் சென்று விடுகிறாய். உன்னை சுமந்த பாவத்தால் நான் வெளியேயே நின்று விடுகிறேன். மழை காலத்தில் மட்டும் பயன்படும் குடையை வீட்டில் பத்திரப்படுத்தி வைப்பாய். உனக்காக தினமும் ஓடாய் தேயும் என்னை வெளியேயே விட்டு விடுவாய்.